இனி வருகின்ற நாட்கள் உங்களுக்கு நல்லதே நடக்கட்டும். அனைவருக்கும் வணக்கம். நம்ம இன்னைக்கு பார்க்குற ராசி மீனராசி. மீனராசி அன்பர்களுடைய ராசி அதிபதி குரு பகவான். மீனராசியில் பூரட்டாதி 4ஆம் பாதம், உத்திரட்டாதி 1, 2, 3, 4 பாதம், ரேவதி 1, 2, 3, 4 பாதங்களும் இந்த மீனராசியில் அடங்கும். மீனராசியில் பிறந்தவங்க பெரும்பாலும் பார்த்திங்கன்னா கம்பீரமான தோற்றத்துக்கு சொந்தக்காரங்கன்னு சொல்லலாம். கம்பீரமாக நடக்கிறது தான் உங்களுக்கு பிடிக்கும். கம்பீரமாக இல்லைனா கூட அந்த நடை பார்த்திங்கன்னா அப்படி கம்பீரமாக இருக்கும். இவங்க எல்லாரும் இவங்களுடைய முகத்தை பார்த்திங்கன்னா ஒரு புன் சிரிப்பு இருந்துக்கிட்டே இருக்கும். எப்போதுமே கனவு லோகத்தில் மிதக்கக்கூடியவங்க அப்படின்னு இந்த மீனராசி என்பர்களை சொல்லலாம். சம்பாதிச்ச சம்பாதனையை செலவு பண்ணாமல் இவங்களுக்கு தூக்கமே வராது. ஓரளவுக்கு சம்பாதிக்கிறாங்க அப்படின்னா அதை உடனே செலவு செய்யக்கூடியவங்கள அந்த மீனராசி என்பர்கள் இருப்பாங்க. அதே மாதிரி மற்றவங்களுக்கு ஒரு உதவி அப்படின்னா முன்ன போய் நிற்கக்கூடியவங்களும் இந்த மீனராசி என்பர்கள் தான் அப்படின்னு சொல்லலாம். எந்த விஷயத்தையுமே திட்டமிட்டு செய்யணும் அப்படின்னு நினைப்பாங்க. ஆனால் இவங்களுக்கு சின்ன சின்ன அவமானங்களும் சின்ன சின்ன இடர்பாடுகளும் தான் அதிகம். நிறைய நஷ்டங்கள் ஏற்படக்கூடிய சூழ்நிலை இந்த மீனராசி என்பர்களுக்கு அதிகமாக ஏற்படும். ஏன்னா நிறைய பேர்த்த நம்பி நம்ம ஏமாந்தக்கூடிய ஒரு நபர்களில் இந்த மீனராசி நண்பர்களும் ஒன்று அப்படின்னு சொல்லலாம். எந்த விஷயத்தையுமே கரெக்டாக இருக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க. ஆனால் இவங்கக்கிட்ட வர்றவங்க எல்லாமே ஏமாத்துறவங்களா பெரும்பாலும் வந்து அமைஞ்சிருவாங்க. இவங்களுக்கு வாய் சாதித்யம் கொஞ்சம் அதிகம் தான். எதையுமே பேசி பேசி சாதிச்சிடலாம் அப்படிங்கிற ஒரு தன்னம்பிக்கை இவங்களுக்கு அதிகமாக இருக்கும். இவங்களால் ரகசியங்களை காப்பாற்றவே முடியாது. ஒருத்தர் ஒரு விஷயம் சொல்லிட்டாங்கன்னா டக்குன்னு போய் வெளியில் சொல்லிடுவாங்க. ஒரு தொழிலாகட்டும் ஒரு வியாபாரமாகட்டும் செய்கிறாங்க அப்படின்னா அந்த சும்மா பிளானிங் படக்கூடிய போய் மற்றவங்ககிட்ட சொல்லிடுவாங்க. ரொம்ப பொறுமையாகவும் ரொம்ப திறமைசாலியாகவும் இருக்கலாம் அப்படின்னு நினைப்பாங்க. ஆனால் இவங்களுக்கு பொறுமை அப்படிங்கிறது கொஞ்சம் குறைவு தான். டக்குன்னு எடுத்தவங்க கவுத்தோன்னு பேசிடுவாங்க. அதனால் சின்ன சின்ன இடர்பாடுகளை சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இவங்களுக்கு அமைந்துடும். தேவையில்லாமல் பேசி வம்ப விலைக்கு வாங்குறதில் இந்த மீனராசி என்பர்கள் கெட்டிக்காரங்க அப்படின்னு சொல்லலாம். செய்கிற வேலையை சின்ன சின்ன குற்றங்களை கண்டுபிடித்துக்கிட்டே இருப்பாங்க. எவ்வளோதான் நீ பக்குவமாக ஒரு வேலை செஞ்சிருந்தாலும் அதில் ஏதாவது ஒரு சின்ன குறையை கண்டுபிடிச்சி அதை சொல்லக்கூடியவங்கள அந்த மீனராசி என்பர்கள் இருப்பாங்க. தற்புகழ்ச்சி இவங்களுக்கு கொஞ்சம் அதிகம். அதோட கூட இன்பத்தையும் துன்பத்தையும் சமமாக பாவிக்கக்கூடிய ஒரு மனப்பக்குவம் உள்ளவங்க இந்த மீனராசி என்பர்கள். இவங்களுக்கு தெய்வ பக்தி அதிகம். அதே மாதிரி விருந்தினர்கள் ஒருத்தர் வீட்டுக்கு வராங்கன்னா அவங்களால விழுந்து விழுந்து கவனிக்கக்கூடியவங்கள இந்த மீனராசி என்பர்கள் இருப்பாங்க. தன்னுடைய இமேஜ் எந்த இடத்துலையும் பாதிக்கக்கூடாது அப்படிங்கிறதுல கவனமாக இருப்பாங்க. ஆனால் எந்த இடத்துலையாவது பாதிப்பு வருது அப்படின்னா உடனே அந்த இடத்த விட்டு விலகி சென்றுடுவாங்க இந்த மீனராசி என்பர்கள் அப்படின்னு சொல்ல. இவங்களுக்கு இந்த புரட்டாசி மாதம் எப்படி அமைந்திருக்கு, இந்த புரட்டாசி மாதத்தில் என்னென்ன விஷயங்கள்லாம் உங்களுக்கு சாதகமாக இருக்குது, எந்தெந்த விஷயம்லாம் உங்களுக்கு பாதகமாக இருக்குது, இந்த புரட்டாசி மாதத்தோட சிறப்பு பலன்கள் என்ன அப்படிங்கிறது எல்லாமே இந்த வீடியோவில் ரொம்ப விளக்கமாக சொல்லியிருக்கோம். நிச்சயமாக இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவும் பயனுள்ளதாக இருக்குது. அதனால் வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக நம்ம சேனலை பார்க்குறதா இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நீங்கள் மீனராசி அன்பராக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு உங்களுடைய உறவுகள் வகையில் நண்பர்கள் வகையில் யாராவது மீனராசி அன்பர்கள் இருக்காங்க அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோவை அவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. மீனராசியில் நீங்கள் எந்த நட்சத்திரத்தில் பிறந்தீங்க, உங்களுடைய இஷ்ட தெய்வ பெயர் என்ன, உங்களுடைய குலதெய்வ பெயர் என்ன அப்படிங்கிறத மறக்காமல் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. உங்களுக்காக நாங்களும் பிரார்த்தனை பண்ணிக்கிறோம். ஏன்னா ஒவ்வொருவரையும் காப்பாற்றக்கூடியது உங்களுடைய குலதெய்வம் தான். அதனால் குலதெய்வத்தோட அருள் பரிபூர்ணமாக கிடைச்சிச்சு அப்படின்னா கண்டிப்பாக முன்னேற்றம் பெறக்கூடிய ராசியில் இந்த மீனராசியும் ஒன்று அப்படின்னே சொல்லலாம். அதோடு கூட இந்த மீனராசி என்பவர்களுக்கு ஜோதிட ரீதியாக ஏதாவது சந்தேகம் இருக்குது, உங்களுடைய தசாபுத்தி எப்படி இருக்குது, உங்களுடைய சுய ஜாதகத்தில் கிரக அமைப்புகள் எப்படி இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கணுன்னா டிஸ்கிரிப்ஷனில் ஜோதிடரோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்கப்பட்டிருக்கு. அந்த நம்பருக்கு கால் பண்ணி முன்பதிவு செய்துக்கோங்க. உங்களுடைய சந்தேகங்களுக்கு நல்ல ஒரு தீர்வு கிடைக்கும். இந்த மீனராசி என்பவர்களுக்கு இந்த புரட்டாசி மாதத்தோட சிறப்பு என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். இந்த புரட்டாசி மாதம் அப்படின்னாலே பெருமாள் வழிபாட்டுக்குரிய ஒரு மாதத்தில் இந்த புரட்டாசி மாதம் ஒன்று அப்படின்னு சொல்லலாம். மற்ற மாதங்களை விட இந்த புரட்டாசி மாதத்தில் பெருமாள் வழிபாட்டை செஞ்சீங்க அப்படின்னா கண்டிப்பாக நல்ல ஒரு சாதகமான பலன் கிடைக்கும். இந்த புரட்டாசி மாத சனிக்கிழமையில் விரதம் இருந்து பெருமாள் வழிபாடை செய்யுங்க. கண்டிப்பாக உங்களுடைய செல்வ செழிப்பு அதிகரிக்கும். அதோட கூட அந்த சனிக்கிழமையில் மாவிளக்கால பெருமாளுக்கு தீபம் போட்டு வழிபடுங்க. கண்டிப்பாக நல்ல ஒரு மாற்றம் உங்களுடைய வாழ்க்கையில் வரும். நம்பிக்கையோடு செஞ்சு பாருங்கள். 4 சனிக்கிழமையில் ஏதாவது ஒரு சனிக்கிழமையில் நீங்கள் மாவில் விளக்கு போட்டு வழிபட்டு பாருங்கள். கண்டிப்பாக நல்ல ஒரு சாதகமான பலன் கிடைக்கும். அதோடு கூட இந்த புரட்டாசி மாதத்தில்
அமாவாசையில் முன்னோர்களுக்கு திதி கொடுக்க மறந்துடாதீங்க. திதி கொடுக்க மறந்தவங்க கூட அடுத்த 3 நாட்களுக்கு அமாவாசைக்கு அப்புறம் வருகின்ற 3 நாட்கள்லையும் திதி கொடுக்கலாம். மறக்காமல் கொடுங்க. அமாவாசை அன்னைக்கு முக்கியமாக கொடுக்கறது ரொம்பவும் நல்லது. ஏன்னா மற்ற அமாவாசைகளில் 3 தலைமுறைக்கு முன்னாடி இருக்கிற முன்னோர்களுடைய ஆசி தான் நமக்கு கிடைக்கும். ஆனால் இந்த அமாவாசையில் நம்மளுடைய உறவுகள், நண்பர்கள், தாய் வழி உறவுகள், தந்தை வழி உறவுகள், பங்காளிகள், ஆசிரியர்கள், குருமார்கள் எல்லாருடைய ஆசையும் கிடைக்கணும் அப்படின்னா இந்த அமாவாசை அன்னைக்கு தர்ப்பணம் கொடுக்க மறந்துடாதீங்க. தர்ப்பணம் கொடுங்க. அடுத்த 3 நாட்களும் தர்ப்பணம் கொடுக்கறதுக்கு ஏற்ற நாட்கள் தான். கொடுத்துட்டு வாங்க. கண்டிப்பாக முன்னோர்களுடைய ஆசி பரிபூரணமாக உங்களுக்கு கிடைக்கும். சரி, நம்மளுடைய மீனராசி அன்பர்களுக்கு இந்த புரட்டாசி மாத கிரகநிலையை வைத்து ஆராய்ந்து பார்க்கும்போது இந்த மாதத்தில் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா நீங்கள் எடுக்கிற ஒவ்வொரு அடியுமே கவனமாக வைக்கணும். அடுத்தவங்களுடைய பிரச்சனையில் தலையிடாமல் இருக்கிறது நல்லது. அடுத்தவங்களுடைய குறைகளை சுட்டி காட்டும் போது சின்ன சின்ன பிரச்சனைகள் இந்த மீனராசி என்பர்களுக்கு இந்த காலகட்டத்தில் வரும். ஆரோக்கிய சம்பந்தமான பிரச்சனைகள் இருந்தாலும் உடனடியாக மருத்துவர்கிட்ட போய் ஆலோசனை கேட்டு அதற்கான உரிய ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிறது நல்லது. உணவு பழக்க வழக்கத்தில் கொஞ்சம் கட்டுப்பாடு தேவை. தேவையில்லாத உணவுகள், வெளி உணவுகளை எடுக்கும்போது சின்ன சின்ன இடர்பாடுகள், பிரச்சனைகள் வரும். மனைவி வெளி சொந்த பந்தங்களோடு பேசும்போது கவனமாக பேசணும். இல்லை அப்படின்னா அவங்க மூலிமா சின்ன சின்ன பிரச்சனைகள் குடும்பத்துக்குள்ளே வரும். கவனமாக இருக்கணும். புதிய முதலீடு செய்யும் போதும் கவனமாக இருக்கிறது நல்லது. அனாவசியமாக யாரையும் பேசாதீங்க. இந்த காலகட்டத்தில் நீங்கள் விளையாட்டாக பேசுனீங்களா கூட அந்த பிரச்சனை பெருசாகக்கூடிய சூழ்நிலை இருக்குது. அலையாத வீட்டுக்கு விருந்தினராக போகக்கூடாது. அப்படி போனீங்க அப்படின்னா சின்ன சின்ன இடர்பாடுகள் வரும். நம்ம வீடு தானே, நம்மளுடைய சொந்தக்காரங்க வீடு தானே அப்படின்னு நீங்கள் போனீங்க அப்படின்னா அது உங்களுக்கே சின்ன சின்ன கெட்ட பேரை வாங்கி கொடுத்துரும். கவனமாக இருங்க. பெரும்பாலும் உங்களுக்கு யாரும் உங்களை விருந்துக்கோ ஒரு விசேஷத்துக்கோ அழைக்கலை, உங்களுக்கு உரிய மரியாதை கொடுக்கலன்னா உங்களுக்கு போகிறதுக்கு பிடிக்காது. ஆனால் இந்த காலகட்டத்தில் சரி நம்ம போகலாம், அவங்க தான் கூப்பிடல நம்ம போகலாம் அப்படிங்கிற மாதிரி உங்களுடைய மனம் தோன்றும். கவனமாக இருக்கணும். தேவையற்ற அவமானங்களை சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இந்த மீனராசி என்பர்களுக்கு இந்த புரட்டாசி மாதத்தில் ஏற்படும். நிதானமாகவும் பொறுமையாகவும் கொஞ்சம் அனுசரித்து போனீங்க அப்படின்னா இந்த மாதம் உங்களுக்கு சிறப்பான மாதமாக அமையும். உங்களை காப்பாற்றுறதுக்கு விநாயகர் பெருமானை தொடர்ந்து வழிபட்டுட்டு வாங்க. அதோடு கூட அரச மரத்தடியில் இருக்கக்கூடிய விநாயகரையும் சர்ப நாகங்களையும் வழிபட்டுட்டு வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள் கொஞ்சம் கொஞ்சமாக குறையும். நம்பிக்கையோடு செய்யுங்க. அப்படி வழிபடும் போது கோதுமை மாவால் விளக்கேற்றி வழிபடுங்க. கோதுமை மாவால் விளக்கேற்றும் போது தலவாழை இலை போட்டு அதற்கு மேலே கோதுமை மாவை போட்டு அதில் நல்லெண்ணெய் போட்டு தீபம் போடுங்க. கண்டிப்பாக நல்ல ஒரு பலன் கிடைக்கும். நம்பிக்கையோடு செஞ்சு பாருங்கள். இந்த மாதிரி ஒரு 9 வாரம் செய்யுங்க. கண்டிப்பாக உங்களுக்கு இருக்கிற பிரச்சனைகள் கொஞ்சம் கொஞ்சமாக குறையும். செஞ்சு பார்த்துட்டு எங்களுக்கு கமெண்டில் தெரிவிங்க. இந்த மீன ராசியில் பிறந்த 3 நட்சத்திரக்காரர்களுக்கும் வருகின்ற நாட்கள் எப்படி இருக்குது, இந்த புரட்டாசி மாதத்தோட கிரக அமைப்புகள் நம்மளுடைய மீனராசி என்பர்களுக்கு எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறத தொடர்ந்து பார்க்கலாம். மீன ராசியில் புரட்டாதி 4ஆம் பாதத்தில் பிறந்தவங்களுக்கு இந்த புரட்டாசி மாதம் ஒரு யோகமான மாதமாக அமைந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். அக்டோபர் 7 வரை குரு சுகஸ்தானத்தில் செஞ்சிருக்கிறதுனால அலைச்சலும் உழைப்பும் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். அவருடைய பார்வை 8, 10, 12 இடத்துல கிடைக்கிறதுனால மறைந்திருந்து உங்களுக்கு செல்வாக்க தருவார். உடல் ஆரோக்கியத்தில் இருந்த இடர்பாடுகள் கொஞ்சம் கொஞ்சமாக குறையும். திடீர்னு அதிர்ஷ்ட வாய்ப்புகள் கிடைக்கும். வேலையில் சின்ன சின்ன பிரச்சனைகள் வரும். கவனமாக இருக்கிறது நல்லது. தொழில் வியாபாரம் செஞ்சுட்டு இருக்கவங்க கவனமாக இருக்கணும். அடுத்தவங்க கிட்ட பேசும்போது வார்த்தையில் நிதானமாக இருக்கணும். வேலைக்காக முயற்சி செய்கிறவங்க கொஞ்சம் கூடுதல் உழைப்பு போட்டிங்கன்னா கொஞ்சம் வேலை கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது. விரைய செலவு கொஞ்சம் அதிகமாகக்கூடிய சூழ்நிலை இருக்குது. கவனமாக இருக்கிறது நல்லது. உத்திரட்டாதி 1, 2, 3, 4 பாதங்களில் பிறந்தவங்களுக்கு இந்த புரட்டாசி மாதம் ஒரு நன்மை நிறைந்த மாதமாக அமைந்திருக்கு. விரயஸ்தானத்தில் சனி பகவான் வக்கரகம் அடைந்திருக்கிறதுனால 7ரை சனியோட தாக்கம் கொஞ்சம் குறையும். ஆத்மகாரகன் சூரியன் சப்தமஸ்தானத்தில் செஞ்சிருப்பதுனால ஒரு சிலருக்கு திடீர்னு சின்ன சின்ன இடமாற்றங்கள் ஏற்படும். அதோட கூட செப்டம்பர் 29ஆம் தேதி புதன் மறைவு ஸ்தானத்தில் இருக்கிறதுனால மறைவு ஸ்தானத்தில் இருக்கக்கூடிய புதன் நிறைந்த செல்வாக்க கொடுப்பார். பணவரவை அதிகரிப்பார். உங்களுடைய வார்த்தைக்கு மதிப்பு கூடும். புதிய இடம் வாங்கக்கூடிய அமைப்பு இருக்குது. ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இந்த புரட்டாசி மாதம் நல்ல ஒரு முன்னேற்றமான மாதமாக அமைந்திருக்கு. மாத தொடக்கத்தில் புதன் சின்ன சின்ன சங்கடங்களை ஏற்படுத்தினாலும் செப்டம்பர் 29 முதல் உங்களுடைய எதிர்பார்ப்புகளை நிறைவேற்றுவார். எதிர்பார்த்த பண வரவை கொடுப்பார். இழுபறியாக இருந்த ஒப்பந்தங்கள்லாம் கையெழுத்தாகும். வியாபாரத்தில் நல்ல ஒரு முன்னேற்றத்தை எதிர்பார்க்கலாம். வங்கியில் ரொம்ப நாளாக பணம் கேட்டால் ஆனால் கிடைக்கல அப்படின்னு கவலைப்பட்டு இருந்தவங்களுக்கு அந்த பணம் கிடைக்கும். போட்டிகளுடைய தொல்லை கொஞ்சம் குறையும். ராசிநாதன் குருவோடைய பார்வை இருக்கிறதுனால
அவருடைய பார்வை இருக்கிறது உங்களுக்கு ரொம்பவும் யோகம் அப்படின்னே சொல்லலாம். அதனால் எவ்வளோ பெரிய இடர்பாடுகள் வந்தாலும் குரு பகவான் உங்களை அதிலிருந்து காப்பாற்றக்கூடிய இடத்துல இருக்கிறார். அதனால் நல்ல ஒரு மகிழ்ச்சிகரமான மாதமாக இந்த புரட்டாசி மாதம் இந்த மீனராசி என்பர்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். இந்த மாதிரி பயனுள்ள தகவலை நீங்கள் தொடர்ந்து கேட்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அதோட கூட இந்த புரட்டாசி மாதத்தில் விநாயகர் பெருமானை வழிபட்டுடுவாங்க. நாங்கள் சொன்ன பரிகாரங்களையும் நீங்கள் செய்யுங்க. கண்டிப்பாக நல்ல ஒரு சாதகமான பலன் உங்களுக்கு கிடைக்கும். தேங்க்யூ.